உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 17ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 1ஆம் நாள். இன்றைக்கு ஆடி பிறப்பு, திருதியை திதி, மக நட்சத்திரம், மரண யோகம், ஆடி பிறப்பு. இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சதுர்த்தி விரதம், விநாயகரை நினைத்து சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் போட்டி, ரிஷபம் நன்மை, மிதுனம் மேன்மை, கடகம் பிரீதி, சிம்மம் களிப்பு, கன்னி வெற்றி, துலாம் ஆர்வம், விருச்சிகம் பரிவு, தனுசு தடை, மகரம் அனுகூலம், கும்பம் புகழ், மீனம் உயர்வு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வாஸ்து விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குறீங்கள், ஐயா வாஸ்துவை பற்றி பேசி கனநாள் ஆச்சு, கொஞ்சம் வாஸ்துவை பற்றியும் பேசுங்கோ, எங்களோட வீட்டில் சரியாக எல்லாம் இருக்கான்னு நாங்கள் தெரிந்து கொள்ளணும். வாஸ்துவில் சாமி அறை எந்த திசையில் அமைக்கலாம் என்பதை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். வாஸ்து முறைப்படி சாமி அறை எந்த திசையில் அமைக்கலாம் என்பதை பற்றி நான் பேச போகிறேன். வாஸ்து என்பது சரியான முறையில் வீடு அமைய வேண்டும். வீட்டில் எப்படியெல்லாம் வீட்டை அமைக்க வேண்டும், வீட்டின் பிரதான வாசல் எந்த திசையில் அமைக்க வேண்டும், வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம் எந்த திசையில் அமைக்க வேண்டும், வீட்டில் அடுப்படி கிச்சன் சமையலறை எந்த திசையில் அமைக்க வேண்டும், வீட்டில் ஹால் எந்த பக்கம் இருக்க வேண்டும், வீட்டில் டாய்லெட் பாத்ரூம் எந்த திசையில் அமைய வேண்டும். எங்களோட வீட்டுக்கு ஒரு கிணறு வெட்ட போகிறோம் ஐயா, எந்த திசையில் அந்த கிணறை வைக்கலாம். நாங்கள் ஒரு டியூப்வெல் போட போகிறோம், எந்த திசையில் டியூப்வெல் போடலாம். அதெல்லாம் இல்லையா, நாங்கள் வீட்டுக்கு மேலே தண்ணி டேங்க் வைக்க போகிறோம், எந்த திசையில் வீட்டுக்கு மேலே தண்ணி டேங்க் வைக்கிறேன்னா எந்த திசையில் வைக்கலாம். வீட்டுக்கு கீழே தண்ணி டேங்க் வைக்கிறேன்னா எந்த திசையில் வைக்கலாம். கார் பார்க்கிங் எந்த திசையில் அமைக்கலாம். இதை பற்றியெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். வாஸ்து சாஸ்திரம் அறுதியிட்டு கூறுகின்றது. இதெல்லாம் எந்தெந்த திசையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி நானும் உங்களோட நிறைய பேசியிருக்கிறேன். இன்றைக்கு முக்கியமாக பூஜை அறை வீடு கொண்டு இருந்தால் அங்கே ஒரு இடத்துல சாமி படத்தை கட்டாயமாக வைக்க வேண்டும். இந்து மக்களாகிய நாங்கள் சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு அறை கொடுக்க முடியுமென்னா ஒரு அறை ஒன்று எடுத்து சாமி படத்தை வைக்கணும். இல்லாட்டி வீட்டில் ஹாலில் ஒரு பகுதி, அடுப்படையில் ஒரு பகுதி, எங்கேயோ ஒரு இடத்துல சாமி படத்துக்குண்டு ஒரு இடத்தை அமைக்க வேண்டும் என்பது வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. சரி, வீட்டில் படத்தை எந்த பக்கம் பார்க்க வைக்கலாம்டா, எந்த பக்கம் நீங்கள் சாமியறை அடைத்தாலும் அமைத்தாலும்
கிழக்கு வடக்கு நோக்கி சாமி படங்கள் இருக்க வேண்டும். கிழக்கு வடக்கில் வைக்கிறது இல்லை, வடக்கு நோக்கி கிழக்கு நோக்கி. முதல் திசை கிழக்கு, சூரியன் உதிக்கிற பக்கம் கிழக்கு. நீங்கள் இப்போ எல்லார்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதில் எடுத்து வாஸ்து கொம்பாஸ் என்று அடிச்சிங்கன்னா வாஸ்து கொம்பாஸ் வரும். வாஸ்து கொம்பாஸை எடுத்துக்கொண்டு வீட்டிட மத்திய பகுதிக்கு வாங்கும். நடு வீட்டு ஒரு ஓரமாக இருந்து பார்க்காதீங்க, நடு வீட்டில் வந்து வாஸ்து கொம்பாஸை வச்சு பார்த்தா அந்த கொம்பாஸ் க்ளீனாக எது நார்த், எது சவுத், எது வெஸ்ட், எது ஈஸ்டன்று 4 வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு 4 திசைகளையும் காண்பிக்கும். இதில் சாமி படம் வந்து கிழக்கு நோக்கி, கிழக்கு பக்கம் இல்லை, கிழக்கு பக்கத்தை பார்க்குற மாதிரி சாமி படத்தை அமைக்கிறது முதலாவது. இல்லை ஐயா, எங்களோட வீட்டில் கிழக்கு பக்கம் பார்க்குற மாதிரி சாமி படத்தை வைக்க முடியலண்டா வடக்கு நோக்கி சாமி படம் பார்க்குற மாதிரி சாமி படத்தை வைக்கணும். ரைட், சாமி படம் எங்கே வைக்கலாம்? ஒன்று கிழக்கு நோக்கி இருக்கணும் அல்லது வடக்கு நோக்கி இருக்கணும். இப்போ வடகிழக்கு நன்மை, தென்மேற்கு தீமை. அதாவது வேதம் சொல்லுது வடகிழக்கில் சாமி அறையை அமைக்கிறது ரொம்ப விசேஷம். சாமி அறைக்கு உண்டான மூளை வடகிழக்கு மூளை. நிறைய வாஸ்து சாஸ்திர புஸ்தகங்களில் இதை பற்றி போட்டிருக்கு. வடக்கும் கிழக்கும் சேருகின்ற மூளையை சொல்கிறது ஈசான மூளை. வீட்டிலேயே சக்தி மிக்க இடம் ஈசான மூளை. ஈசான மூலையில் என்ன வைக்கணும் என்ன வைக்கக்கூடாதுன்னு வாஸ்து சாஸ்திரம் அறுதிட்டு சொல்லுது. ஈசான மூலையில் சாமி அறை வைக்கலாம், பூஜை அறை வைக்கலாம். ஈசான மூலையில் செருப்பை கலட்டி வைக்கக்கூடாது. ஈசான மூலையில் நாய்க்கூடு வைக்கக்கூடாது. ஈசான மூலையில் தும்புக்கட்டை விளக்குமாறு சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களை வைக்கக்கூடாது. ஈசான மூலையில் குப்பை தொட்டி இருக்கக்கூடாது. ஈசான மூலையில் அசுத்தமான எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கு 2 மூலையை பற்றி வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. ஒன்று ஈசான மூலை, 2வது தென்மேற்கு மூலை. வடகிழக்கு மூலை, தென்மேற்கு மூலை. இதை 2 பற்றியும் வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுண்டா, வடகிழக்கு மூலையினூடாகத்தான் வீட்டுக்குள்ள நல்ல சக்தி, பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறை எண்ணங்கள், ஆற்றல்கள் எல்லாம் வருதுண்டு. தென்மேற்கு மூலையில் தீய சக்தி, நெகட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் வர்றது தென்மேற்கு. இதை மட்டும் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். பெருசாக வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, இது 2ஐயும் தெரியுங்க. வடகிழக்கு மூலை தெய்வீக சக்தி வீட்டுக்குள்ளே வர மூலை, தென்மேற்கு மூலை தீய சக்தி வீட்டுக்குள்ளே வர மூலை. இப்போ நீங்கள் வீடை எப்படி கட்டியிருக்கணும்டா, தெய்வீக சக்தி, பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறை ஆற்றல்கள் வரக்கூடிய வடகிழக்கு மூலையை ஓப்பனாக கதவு வைக்கணும், ஜன்னல் வைக்கணும். வீட்டுக்குள்ளே அந்த சக்தி வார மாதிரி வீடு இருக்கணும். தீய சக்தி, நெகட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறை ஆற்றல்கள் வரக்கூடிய தென்மேற்கு மூலையை கொஞ்சம் அடைச்சி வச்சுருக்கணும். வீடை இந்த மாதிரி கட்டிட்டீங்கள் என்றாலே வடகிழக்கு மூலை ஓப்பனிங் ஸ்பேஸும், ஈசான மூலை தென்மேற்கு மூலையை கொஞ்சம் அடைச்சும் வீடை கட்டிட்டீங்களா இருந்தால் உங்களுடைய வீடு 50% வாஸ்து முறைப்படி கட்டப்பட்ட வீடாக அமைந்து விடும். பூஜை அறை வீட்டில் தலைவாசலுக்கு நேராக இருக்கக்கூடாது, தலைவாசலுக்கு அருகில் இருக்கக்கூடாது. தலைவாசலுக்கு அதாவது நீங்கள் கிழக்கு வாசல் வீடு, கிழக்கு பக்கம் சாமி படத்தை வச்சுருக்கீங்க, சாமி படம் அப்படியே நேராக தலைவாசலை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. பூஜை அறை கதவை திறந்து விட்டால் அது நேராக வீட்டு வாசல் கதவை பார்க்குற மாதிரி கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. எப்பவும் நாங்கள் லட்சுமி படத்தை முக்கியமாக குறிப்பாக, இதுவும் ஒரு வாஸ்து தகவல் தான், வீட்டு கதவுக்கு வீட்டுக்கு உள்ளே பார்க்குற மாதிரி தான் கஜலட்சுமி படத்தை மாட்டி வைக்கணுமே தவிர, கதவை திறந்தால் நேராக வெளியில் பார்க்குற மாதிரி கஜலட்சுமி படம் வைக்கக்கூடாது. பொதுவாக எந்த சாமி படமும் வீட்டு வாசலை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது, நேராக இருக்கக்கூடாது. கதவு சாத்தும் போது அதிர்வுகள் ஏற்படக்கூடாது. சாமி ரூம் கதவாக இருந்தாலும் சரி, வீட்டு கதவாக இருந்தாலும் சரி, சாத்துற நேரமும்
துறக்கிற நேரமும் அந்த பிணைச்சல்ல பிரிவு பிரச்சனை வந்ததுன்னா கீச்சு கீச்சுன்னு சட்டம், கிரீஸண்டு சட்டம், அதிர்வுகள் கதவு பூட்டைக்குள்ள துறைக்கைக்குள்ள எந்த சத்தமும் வரக்கூடாது. சில கதவை கீச்சென்ற சத்தத்தோட மாபுள்ள தேஞ்சு கொண்டு சத்தம் பெறும். கதவு பூட்டினா ஒரு சத்தம், துறந்தா ஒரு சத்தம். கதவுல சத்தம் பெறக்கூடாது. சாமியார கதவுலையும் பெறக்கூடாது, எந்த ரூம் கதவுலையும் பெறக்கூடாது. முக்கியமாக பிரதான வாசல் கதவுகளில் சத்தம் வரக்கூடாது. கதவு பூட்டைக்குள்ள துறைக்கைக்குள்ள அப்படி நைஸாக துறக்கணும், நைஸாக பூட்டணும். எங்கேயாவது தேஞ்சு இழுபட்டு சத்தங்கள் வரக்கூடாது, அதிர்வலைகள் கூடாது. அதே நேரத்தில் ஈசான பக்கம் தென்மேற்கு, அதாவது வடகிழக்கு பக்கத்தை தான் ஈசானம்னு சொல்கிறது, அது திறந்து இருக்கணும். தென்மேற்கு பகுதியில், வீட்டின் தெற்கு பகுதியில் பூஜை அறை அமைக்கக்கூடாது. தெற்கு பகுதியில் பூஜை அறை அமைக்கக்கூடாது. மேற்கு பகுதியும் அவ்வளவு சிறந்த, வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு இதுதான் பூஜை அறை அமைக்க சிறந்த இடம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வெளியில் காணி இருக்குது ஐயா, காணியில் ஒரு கிணறு கிண்ட போகிறோம். எங்கே கிண்டலாம்? இல்லை ஒரு டியூப்வெல், இப்போ கொழும்பு மாதிரி இடங்களில், வத்தலை மாதிரி இடங்களில் கிணறு கிண்ட இல்லாத டியூப்வெல் போடுவினோம். இல்லை யாழ்ப்பாணத்துலேயும் இப்போ நிறைய இடத்துல டியூப்வெல் போடுவினோம். கிணறுக்குன்றது பழைய ஸ்டைல். அது எங்கே போடலாம்டா? அதுக்கும் சிறந்த இடம் வடகிழக்கு மூலை. வீட்டுக்கு வெளிப்பகுதியில் காணியினுடைய வடகிழக்கு மூலையில் கிணறு அமைக்கலாம். காணியினுடைய வடகிழக்கு மூலையில் டியூப்வெல் போடலாம். காணியினுடைய வடகிழக்கு மூலையில் அண்டர் கிரவுண்ட் டேங்க், சில பேர் என்ன செய்யணும்னா நிலத்துக்கு கீழ்நிலை நீர் தொட்டி என்று சொல்கிறது, நிலத்துக்கு கீழே தண்ணி தொட்டி அமைக்கிறது. அதை வடகிழக்கு மூலையில் அந்த தண்ணி தொட்டி அமைக்கலாம். அதே மாதிரி பூஜை அறைக்கு பிளாஸ்டிக் கதவு போடுவது அவ்வளவு நன்மை அல்ல. சில பேரிட பாத்ரூம், டொய்லெட் இதெல்லாம் பிளாஸ்டிக் கதவு போட்டிருப்பினோம். அதே மாதிரி பூஜை அறைக்கும் சில பேர் பிளாஸ்டிக் கதவு போட பார்ப்பினோம். பூஜை அறைக்கு பிளாஸ்டிக் கதவு போடக்கூடாது. வசதி உள்ளவர்கள் 2 கதவு வர மாதிரி கதவை பூஜை அறைக்கு போடுங்கள். பூஜை அறைக்கு 2 கதவு வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம். அப்படி கஷ்டமெண்டா ஒரு கதவு வையுங்கோ, அதனால் பெரிய தீமை எதுவும் வரப்போறதில்லை. ஆனால் வசதி வாய்ப்பு இருந்தால் 2 கதவுகள், பூஜை அறை கதவு 2 கதவுகள், இரட்டை கதவு இருக்கிறது ரொம்ப விசேஷம். சாமி அறைக்குள்ளே ஒரு பீடத்தை அமைக்கணும். அதை பற்றி நான் முதல் எபிசோட்லேயும் பேசியிருந்தேன். அந்த பீடம் மார்பளவில் இருக்கிற மாதிரி அமையுங்கோ. மரக்கதவு, பலா, வேம்பு, சந்தனக்கட்டை இதுகளில் கதவு அமைக்கிறது ரொம்ப விசேஷம். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.